ஏன் டல்லா கைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பொங்கல் தான். பொங்கல் கொண்ட போகிறோம். மாப்பாம்லேருந்து இப்போ கிளம்புறேன். பொங்கலுக்கு ப்ரிப்பரேஷன். நல்லா கரும்புலாம் வெட்டலாமா? கரும்பு சாப்பிட போகிறதில்ல, வெட்டலாங்கிறேன்னு. கரும்புலாம் உருவாக்க போகிறோம். கரும்பு கொஞ்சம் சீப்பு கருப்பு கலரில் தான் இருக்கும். தம்பி வணக்கம். தலைவர் வரும் வணக்கத்தை போட்டேன். ஆனால் நான் கிராஃப்டிங் டேபிள் இருக்கா, உட்டு இருக்கா? அப்படி கிராஃப்டிங் டேபிள். நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வேணும் கிரீஸ். ப்ரௌன் கலர் நான் எங்கே போவேன் சொல்லுங்க கிரீஸ். ப்ரௌன் டே என்னடா ப்ரௌன் கலரே இல்லையாடா? இது டேட்லெஸ் கட்ட முடியாது. ஓ ஹாப்பி கெஸ்ட் உருவாக்கும் கிராஃப்ட் பண்ணலாமா? இதுவே உட்காந்து எனக்கு தெரியும். என்னடா இது பிளாக் டே எல்லாம் இல்லைடா, நம்ம கிரே. இந்த டே வேறு லைட் கிரே டே. என்னடா இது எது ஊறுச்சு? சவுண்ட் ஏதோ ஊர்ன மாதிரி இருந்துச்சு. என்ன கைஸ் ப்ரௌன் கலரவே காணும். கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கு. நம்ம பானைக்கு என்ன பண்ண? பானைக்கு கலரு என்ன பங்கு என்றா அது? இருங்க பிரிக்குக்குள்ளார வைக்கலாம். பிரிக்கு பண்ணிட்டேன். காப்பர். நான் எத்தனை காப்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காப்பர் கணக்கில் வந்துடுவேங்க. சீப்பு இதுதான் இஷ்டம். ஓகே ப்ரௌன் கலரில் தொலைகிட்டு இருந்தோம். ப்ரௌன் கலரில் கிடைக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ப்ரௌன் கலர் காங்கிரீட்டுக்கு இந்த டை எப்படி செய்கிறது? ப்ரௌன் டை. என்னடா இது டைப் ஆக மாட்டேங்குது? வந்துடும். ஐயோ எப்படி நெட்வொர்க் இருக்கு பாருங்க. கொக்கோபீன். ஓகே கொக்கோபீன் தான் தேவையான. கொக்கோபீன் இதுதான் இருக்கும் காட்டுக்குள்ளார. வசி கட்டு வசி. ஏன்னா காட்டுக்குள்ளே போனால் காட்டு வசி ஏறணும் கைஸ். இருக்கிறாது எப்படா இன்னுமா ஆச்சு கைஸ். இப்போ ஏன்னா எனக்கு ஒரே பிளாக்ல எப்படி தண்ணிக்குள்ளே போனேன்னு எனக்கும் தெரியல. காட்டுக்குள்ளாரே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பண்ணிடலாம் கைஸ். காங்கிரீட்டு தரையை தேவைப்படும். ஆனால் கொக்கோ பீன் எடுக்கிறது பெரிய விஷயமாச்சு. அது ஃபார்மிங் தான் ஒன்று இருக்குது. கொக்கோ பீன் ஃபஸ்ட்டு நிறையா இருக்கும் கைஸ். இப்போ இருக்கிறது இல்லை கொக்கோ பீன் அவர்களே. கொக்கோ பீன் சரி. ஏன்னா ஒரு ஸ்டாக் பத்தாது. ஒரு 2-3 ஸ்டாக் கலெக்ட் பண்ணிட்டு கண்ணி பண்ணிட்டு போங்க. ஆமாங்க கலெக்ட் பண்ணிட்டு கண்ணி பண்ணுறேன் கைஸ். வந்துட்டேன். கொக்கோ பீன் எடுத்தாச்சு. ஆமை குட்டி என் டேர்ட்டில் மேலே என்னடா வேலை பண்ணுற? உங்கள் வத்திகளா கைஸ் ஜாம்பியை நம்ம மாப்பாமுக்கு அந்த ஷேடோ லூஸ் பண்ணியிருக்கான். சவுண்ட் அப்படி தான் கீஸ் விட்டான். நீங்கள் வேறு. ஆமாம் கொக்கோ பீன் எப்படி கல்படுத்திருப்ப கீஸ் ஃபுட்டெல்லாம் வச்சு அப்படியே. இது டேப் பண்ண வேண்டியதில்லை கீஸ். லாங் ப்ரெஸ் பண்ணாலே வருது. இது தெரியாமல் எத்தனை நாள் போன வீடுலாம் என்னெல்லாம் அவதிப்பட்டேன். இப்போ இதுக்கு டைம் ஆயிரும். இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு கண்டிப்படுறேன் கைஸ். பண்ணிட்டேன். உடனே இதை காங்கிரீட் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு இது தேவை. ஷவலா எனக்கு புரியல. இது ஐ மீன் சாண்டு தேவை. சாண்டு கிரேவலுக்கு எங்கே போக நான் இப்போ தண்ணி கடல் ஊதிடா கடலுக்குள்ளே வரும். ஹை டோனட்ஸ். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். என்னடா மிதிக்கிறாங்க?
ஓய் ரெப்பேட போடுறா. ஐயோ அப்போ செத்துருவான்டா இவன். செத்துட்டான்டா டே. செத்துருவான்டா இவன். போடா. மேலே போய் முட்டி செத்த பார்த்தீங்களா? ரொம்ப அசிங்கமாக செத்துருக்கேன். இடத்துல அசிங்கமாக செத்தது முதல் ஆள் நான். காப்பர் அப்டேட் வந்த பிறகு காப்பரை இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் காப்பரவே. காப்பர் நோ யூசஸாக இருக்குது. ஓகே எடுத்தாச்சுரா. சாண்டு கிரேவல் இப்போதைக்கு ட்ரையலுக்காக தான் அதை எடுத்தேன். இது வத்துமான்னு கேட்டிங்கன்னா வத்தாது. இதெல்லாம் யாருக்கு வத்தும் கெய்ஸ் கிடையாது. நம்ம கிராஃப்டபிள் இப்போ மாற்றிக்க முடியும். இது சும்மா கெய்ஸ். இந்த காங்கிரீட் மேய்க்கிறது செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா கெய்ஸ்? சொல்லலாம் எனக்கு காங்கிரீட் செய்கிறதுக்குன்னே இந்த இடத்துல அப்படியே ரெடி பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் இதுதான் கெய்ஸ். தட் இஸ் நேச்சர். என்னடா எஃபிஷியன்சி தொட்டை பறக்குது கெய்ஸ். அப்படியே அப்படியே பறக்கிறான் பையன் பறக்கிறான். யார் நினச்சிங்க? தலைவர் தான் மாசம் தான். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. பைத்தியகாரத்தனமாக என்னமோ பண்ணிருக்கிறேன். சாண்ட் அந்த சவுண்ட் விசித்திரமாக இருக்குது. அப்படி வாட்டர் பாக்கெட்ட அப்படியே ஊற்றுற அந்த இடத்துல இன்ஃபினிட்டி வாட்டர் போக் பண்ணிருக்கிறேன். எப்படா ஒரு செகண்டில் மட்டும். இப்போ இதே எடுத்து அப்படியே அடிக்கிட்டே போகணும் ப்ளீஸ். ஏடே இப்போ தான் காங்கிரீட் ஆகிடுச்சு. இது காங்கிரீட் பவுடர். திஸ் இஸ் கால்ட் அஸ் காங்கிரீட் பவுடர் கீஸ். டே மாதிரா என்ன மாதிரா இன்னெல்லாம் ஆகுது பற்றில கீஸ். யூஸ் பண்ண முடியல கீஸ். நான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே குதிரா. தண்ணி குதிக்கல. நல்லா யாரு இதெல்லாம் பிளான் பண்ணில யாருங்க. இப்போ பாருங்க கீஸ். காங்கிரீட் பண்ண பிறகு இப்படி பண்ணோம். எப்படி இதுக்கு தான் நம்மலாம் யார் விஞ்ஞானி கீஸ். விஞ்ஞானி இப்படி தான் கீஸ் பண்ணணும். இது நானே ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் கீஸ் காங்கிரீட்டு. ப்ரௌன் காங்கிரீட் இப்படி தான் செய்யணும். இது ஃபுல்லாக செஞ்சுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்கே 8 நிமிஷம் ஆயிடுச்சு கீஸ். மைன்கிராஃப்டோட லாஜிக்கை காட்ட போகிறேன். இப்போ செத்துருப்பேன். உங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான் ஆகுறாங்க கீஸ். அடிக்கிறாங்க கீஸ். என்னடா இது டார்ச் வைக்க முடியல. வைக்க முடியாதா? டே எப்படா லாஜிக்கெலாம் கொண்டு வந்தீங்க இதில்? டே சாவ போகிறேன்டா முடியும். ஜஸ்ட்டில் தப்பிக்கிறேன்டா. டே ரெஸ்பிரேஷன் வேணும்டா. டே ஒரு துபாப்பூர் வந்துட்டான். பா செத்துப்பா பொட்டுன்னு வச்சான் பாருங்க. தலைவன் நெத்தி அடுத்து ஒருத்த வந்துட்டான். தலைவர் இருக்கு அலப்பற தலைவர் செத்து போயிட்டாப்புல. நானும் கூட சேர்த்து செத்துருப்பேன். இப்போ போய் கிரேவலை மைண்ட் பண்ண வேண்டியதான். தண்ணி கிடலாம் கைஸ். கிரேவல் நிறையவே இருக்கும். ரெஸ்பிரேஷன் இல்லை. அது எவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆன்டிசைட்லாம் இருக்குதுடா. டே கிரேவலை கொடுங்கடா. ஏன்டா இது இங்கே அடிக்குது? ஓடுறா அச்சமில்ல ஓடு. செத்து போயிடாத பங்கு. ப்ரெட்டு கொஞ்சம் தின்னு பங்கு. கிரேவலை கொஞ்சம் எடுத்துரு பங்கு. கிரேவல் நிறைய தேவை பங்கு. அந்த பக்கம் போகாத பங்கு. ஸ்டோரேஜ் அடைச்சிக்கோங்க கீஸ். அதான் கீஸ் போகக்கூடாது. சம்பவம் தான் தலைமை இறங்கட்டுமே. எதுக்கு பாட்டு பாடுறேன்னு தெரியலையே. சம்மந்தமே இல்லாமல் பாட்டு பாடணும் கீஸ். அதில் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு தெரியுமா?
கிரேவல் இது பத்தாது, நிறைய கிரேவல் வேணும் கீஸ். சாண்டு ஊப்பிடுது அசால்ட்டாக மைண்ட் பண்ணிக்கலாம். கிரேவலு தம்பே அடுத்த போன தடுப்புங்க இங்கே. ஐயோப்பா ஜஸ்ட்டில் மடி மேலே வந்திருக்கேன். என்னடா அடுத்து ஜாம்பியா காணோம். 2 பேர்த்த போட்டோன்னே 2 பயந்து போயிட்டீங்க. போடுறா நீங்களா யாரா அவனுங்க எங்கே இருந்துடா வரீங்க? டூபாக்கூர் பயிலுங்க போங்க. இப்போதைக்கு எவ்வளோ கிரேவல் இருக்குது நம்ம போய் பார்ப்போம். அது அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளாம் பார்க்கணும் ப்ளீஸ். சாண்ட் இவ்வளோ தான் நான் கேட்டிங்கன்னா இல்லை, இவ்வளோ குதிரை வச்சுருக்கிறேன். எனக்கு லக்கோட லெவலை பார்த்தீங்களா, என் லக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். லக்கு 0ன்னு ஒரு ட்ரெஷர் கூட கிடைக்கல. இங்கே பாருங்க சாண்டுக்கு தான் மெயின் பண்ணி வச்சுருக்கிறேங்க. செத்து போயிருப்பேன் இடையில. இவனுக்கு ஒருத்தருக்கு சத்தம் போட்டுட்டே கிடக்குறானுங்க கீஸ். அதான் பெருங்கடுப்பு சார். நான் இது பண்ணிட்டே வரேன் கீஸ். இப்போதைக்கு இதே கொஞ்சம் செய்வோம், அப்புறம் பத்திரினா வேணால் வந்து செஞ்சுக்கலாம் கீஸ். வாங்க கீஸ் கடுப்பாக இருக்குது. உள்ள குவாட்ஸ் பிளாக் வைக்கலான்னு தோணுது. ஏன்னா நதருக்கு போய் குவாட்ஸ் மைண்ட் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குது. பயமாக இருக்குது கீஸ். பயமாரில் கடுப்பு கீஸ். அதெல்லாம் போய் போகணுமா? அதான் கெல்ப்பு அடியில் இந்த இதுக்கு அடியிலான் இருக்குது. கெல்ப்பு நிறையா கிடைக்குது கீஸ். சரி கெல்ப் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஏன்டா உருண்டவன் ஏன்ட்ட கீஸ் அவன் உருண்டாங்க கீஸ். ஜாம்பி சத்தம் கேட்டுச்சேன்ட்டு அது இந்த இடத்துல கேட்குது. ஏன்னா ஒளிஞ்சிட்ருக்கீங்களாடா? பயமாக இருக்குதுடா. ஜாம்பிக்கு பயப்பட வேண்டியதில்லை கை. சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி நிற்கிதுன்னு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளே இருங்க. கிளே வச்சு அதை பிளாக் செய்ய முடியுமா கீஸ்? இல்லை கேட்குறேன். இதையாவனா போய் கேட்டான். ஏன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கீஸ். கிளே வந்து நல்லா இருக்குன்னா ஐ மீன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள பொங்கல் கேட்குறக்கு அப்படியே அடிக்கிட்டு போகணும் கீஸ். இதுக்குன்னே இந்த கிரேவ் என்னது இது கான்க்ரீட்டு மைண்ட் பண்ணுறதுக்குன்னே நிறைய மிஷின் வேறு இருக்குது கைஸ். நீங்கள் வேறு நிறைய மிஷின் வேறு யூடியூப்பில் டுட்டோரியல் வேறு போடுவானுங்க. அதுக்கு இது மிஷின்லேயே மைண்ட் தான் பண்ணோம். இந்த மெசேஜ் ஒன்று நெட்டை முடிஞ்ச பிறகு எதுக்கு மெசேஜ் வருது? நெட்டு முடிஞ்சதுனா தான் ஈஸ் மைன்கிராஃப்ட் பக்கமே வந்தேன். இல்லைன்னா நான் பாட்டு இது போயிருக்கேன். ஏன்னா அதில் புதுசாக கோச்சை இதெல்லாம் வேறு வந்திருக்கு, அதையும் போடணும். அதுலேயும் என் லக்கு இல்லை கீஸ். அதில் அந்த ஃப்ரீ இது ஸ்பின்லேயும் போய் ஒரு கன் ஸ்கின்னாவது கொடுத்துக்கலாம், டெம்பரவரியாவது கொடுத்துக்கலாம். என்னெல்லாம் பண்ணாங்கிறீங்க சார். ரெக்கார்ட் பண்ணலாம் கைஸ். அதெல்லாம் இப்போதைக்கு பாப்பா ஜஸ்ட்டில் தப்பிச்சுங்கிற மாதிரி இருக்குது. இப்படியே பண்ணிட்டே இருக்கலாம் யூஸ். எங்கள் லாங்குவேஜ் இந்த இடத்துல பண்ணிட்டே இருக்கலாம் யூஸ். பண்ணிவிட்டு எதாவது பண்ணிட்டுருக்கலாம். மெயினாக அது பாட்டை மெயினாகிட்ருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் இருந்துக்கணும். ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னா என்னடா இது கிளிச் ஆகி கிடக்குது. அது எப்படி போனால் நம்மளுக்கு என்ன முடிஞ்சு கீஸ். இந்த இடத்துல ஹாப்பர் மட்டும் செட் பண்ணிட்டா போதும் கீஸ். இதுவே ஃபார்ம் தான் கீஸ். யோ என்னடா இது ஆளுங்கண்ணா? டேய் நான் செத்து போயிடுவேன்டா மேலே போனேண்ணா. டேய் செத்துருவான்டா. எப்படா இதெல்லாம் இதாகாமல் இருக்குது? என் நெட்ஒர்க் நல்லா இருக்குன்னு தெரியுது. கொஞ்சம் மூடிட்டு போய் ஐயோ போய் நான் தூங்கினா போதுண்டா. எனக்கு மழையில் அதாவது அவன் இருக்கிற இடத்துல இவன் ஒரு பக்கம் இவன் வேற மாதிரி தான் ஈஸ் இருக்குது. இவனும் ஒருத்த பக்கம் சத்தம் போட்டுட்டு கிடக்குறாங்க. முடிஞ்சாது என்னடா அப்புறம் நிஜமா முடிஞ்சா கீஸ். ஒரு ஸ்டாக் தான் வந்துருக்கு.
உஸ்தாக்கு தான் நான் வச்சு நாட்டா இருக்கு தரல கீஸா அதை விட்டுரு. நீ இதெல்லாம் பண்ணிட்டு கண்ணி பண்ணுறேன். இந்த நான் இப்போ புதுசாக கொண்டு வந்தானே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீஸ். இப்போ பாருங்கள், இந்த இது போட இப்போ பாருங்கள், இந்த பிளாக் முடிஞ்சா இப்போ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. சைடில் இருக்குது இதை தொட்ட போகும் மறுபடியும் வந்துக்குது. அதுக்கு இன்வென்ட்ரி இருக்குல்ல, இன்வென்ட்ரியில் இது இருக்கணும். அப்புறம் இந்த இது பண்ணையில் எலக்ட்ரோ வைக்காதீங்க கீஸ், மாட்டாதீங்க கீஸ். அது கூச்சு வருது. சரி, அது ஒரு பெரிய கடுப்பாக இருக்குது. எங்கே அங்கே வரைக்கலாம் தெரியுது. இந்த இடத்துலேருந்து ஒரு எம்எல்ஜி எப்படி இருக்கும், செத்து போயிடுவேன். நான் செத்து போயிடுவேன், அவன் செத்துட்டான்டாங்கிற மாதிரி தான் நம்ம ஃபார்ம் தெரியுதுங்கிறது. வேலையெல்லாம் முடிக்காமல் வச்சுருக்கிறேன். இப்படியே பேசிட்டு போயிடுவேன் நான் பாட்டு. அது வேறு இன்ஃபினிட்டி வாட்டர் ஃபோர்ஸ் வேறு பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணி ஊற்றுருக்கு. ஏன்னா ஃபார்மே முடிக்காமல். இது வேறு பெரிய ஃபார்ம் கைஸ். நானே ஒரு புதுசாக ஒரு ஃபார்மை கட்டுறேன்னு இங்கே வேறுங்க இப்படி இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை கைஸ். பாட்டுருக்கலாம், இது நல்ல இது. அதனால் ஸ்கை லிமிட் வரைக்கும் போயிட்டு காட்டிப்படுறேன். லிமிட் வரைக்கும்லாம் போக முடியல, முகூறு இதெல்லாம் நிற்கிற கரெக்டாக. இதுக்கு மேலே காங்கிரீட் இல்லை, அதனால் அப்படியே ஃபைன் இந்த பட் ஜஸ்ட் இடையில இப்படிக்கா அப்படிக்கா போகிறான், சுற்றுறான். சரி பயந்துட்டேன் கீஸ், விழுந்தான் மரண நிச்சயம். ஒரே வீடியோவில் எத்தனை வாட்டி கீஸ் ஆகும். நானும் எப்படிலாம் கீஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கு நீ இதுக்கு இந்த இடத்துல போய் இப்படி போய் அழுத்திட்டு இப்படி பண்ணிருக்காதீங்க கீஸ், செத்து போயிடுவீங்க. ஆமாம் கீஸ், சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே என்னங்கிறது பங்கு என்ன ஆச்சு பங்கு? டே என்னடா நடக்குது இங்கே? எவன்டா அங்கிறது இதை தூக்கி போடுறவன்? படுக்காது படுல தண்ணி இருக்கிற பிளாக்ல தான் தண்ணி இல்லை கைஸ். மொத்தத்தில் நாங்கள் இது பண்ணிட்டோம். இது சும்மா வச்சேன், இந்த இடத்துல தண்ணி மட்டும் இருந்து என்ன பண்ணுதுன்னு அந்த இடத்துல அதுக்கு வச்சேன். மற்றபடி இதெல்லாம் வேறு எதுவும். இது வேணால் இதுக்கு வச்சுக்கலாமா கைஸ், ஸ்குவாட்ச் பிளாக் பெயிண்ட் பண்ணணும்னு கடுப்பாக இருக்குது. அதுக்கு பதிலாக பொங்கல் வந்து இதான் கைஸ், பொங்கல் வந்து இந்த இடத்துக்கு பிளாக் ஆச்சுருக்கேன். அதை மட்டும் அதை விட்டுருக்கேன். இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு கண்டி பண்ணுறேன் கைஸ். ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபோன் டிவைஸ்னால் லேக் பிரச்சனைனால வந்து நிறைய இது அப்படியே ஆகாமையே அந்த லேக் அடிக்குது கைஸ். சொல்லப்போனால் சொல்கிற இதாக இருக்குது, கிளிச் ஆகுது. உங்களுக்கு நல்ல டிவைஸ் வேணும் கைஸ் இதுக்கெலாம், அதனால் இதையும் ஃபுல்லாக பண்ணிக்கணும் கைஸ். இதை பண்ணிவிட்டு இப்போ இதை மைண்ட் பண்ணுறதுக்கு தான் என் மரமண்டைக்கு ஒன்று ஏறிச்சு கைஸ். என்ன ஏறிச்சு தெரியுமா, தோணுச்சு தெரியுமா? அந்த 2026 போட்டிருக்கேன் தெரியுமா, அது பக்கத்துலேயே ஐ மீன் அது மேலேயே மேலேனா அது மீன் அது மீன் தான், அந்த மீன் தான். ஓ குதி ஓகே முடிச்சாச்சு. அந்த எல்லாத்தையுமே தூக்கி அது மேலே மலைக்கு மேலே கட்டி வச்சுருக்கல, அந்த மாதிரி மலைக்கு மேலே கட்டணும்னு தோணுது கைஸ் எனக்கு. இதோ இங்கே பாருங்கள் என்னோட டிவைஸ், நான் இதுக்கு தான் வைக்கிறேன். ஏன்னா தண்ணியில் அந்த டிவைஸ் இந்த இது பண்ண மாட்டேங்குது கைஸ் கரெக்டாக. ஏன்னா நிறைய இது ஆயிடுது. 100ல் 10% அப்படி இருக்குது கைஸ். நான் என்ன ஒன்று 100ல் ஒரு 10% இப்படி வந்துடுறான். ஒருத்தன் இங்கே இருக்கிறான், அங்கேருந்து மேலே இருந்து எப்படி கைஸ் இங்கே வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படா அது மைண்ட் பண்ண இது வேறு இப்படி வேறு ஒன்று வருது. இது எதையுமே ஆனால் இது பொத்தி குறைச்சிப்போம். அவ்வளோ நைஸ் காங்கிரீட் பண்ணி வச்சு உனக்கு கிளியாக எடுக்கணும். எத்தனை இருக்குது அடேங்கப்பா, எத்தனை ஸ்டாக்டா? 5 ஸ்டாக் இருக்கா? அடேங்கப்பா 5 ஸ்டாக் பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம் தான் எனக்கு இது பெரிய விஷயம் கைஸ். இதோ இதுதான் கிளே தான்டா. இந்த இன்ஸ்டன்ட் மைண்டை வச்சுக்கிட்டு ஹேஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணு சொல்ல. இதை நினச்சி பந்தா பண்ணுறதா கிளே வந்து ஒன்றான்னு சொல்லிடுறீங்க. கடலில் கிடைக்காது,
கடலில் கிடைக்கும், பெருசாக கிடைக்காது. கடலில் இருக்கிறதோட இதில் எடுத்துகிட்டு போயிடலாம். கிடைக்கும் கீஸ், கடலில் கிடைக்கும், கடலில் கிடைக்கும். இந்த கிளே வந்து தேவைப்படாதுன்னுக்காக தான் வச்சுருந்தேன். இப்போ கிளே தான் எனக்கு தேவைப்படுது, அதனால் கிளேவை எடுத்துகிட்டு கண்டிப்பாடுறேன். அப்புறம் கிளே வைக்க வேணாங்க, நம்ம கிளாஸ் வைக்கலாம், ஸ்டெயின்டு கிளாஸ். அதுக்கு ஒயிட் கலர் நிறைய தேவைப்படும். போன் மீல் எடுக்கலாம். போன் மீல் இருக்க பிரச்சனையே பயமே. போன் மீல் இருக்குல்ல கைஸ், அதனால பிரச்சனை இல்லை. போன் உட்பட்டது நான் வச்சுருக்கிறேன். அப்படியே மீறி தேவைன்னா நேரத்துக்கு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கிளாஸ் ஏற்காக ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். இது நிறைய ஏற்கனவே என்கிட்ட மைண்ட் பண்ணுறேன்டா நிறைய ஸ்டாண்டு, ஆனால் அதே எடுத்துக்கலாம் கைஸ். போய் அங்கே ஒரு கூட எப்படி நாங்களாம் அந்த இடத்துல வந்து அப்படியே கீழே போக மாட்டேன்டா, ஏன்னா இப்போ போய் தான்டா அங்கே ஒரு பிளாக் பார்க்க மிதக்குது. எப்பட்றா மிதக்குது சொத்தில் பசிக்குது கைஸ், எனக்கு பசிக்கும்ல, அதனால் பசிக்கு. இப்போ போய் இதெல்லாம் கிளாஸ் ஆகும், போய் ஸ்மெல்ட்டிங்கில் போய் போட வேண்டியதான். அங்கே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. வாங்க இந்த இடத்துக்கு வீட்டுக்கு போவோம். உதறி வச்சுருக்கேன் இந்த இடத்த அப்படியே. ஃபைன் ஃபைன். ஏய் அப்படியே வந்துடுறாடே பரமா, நூற்றுக்கு முக்கிய பண்ண பரமா. ஓகே கிளம்பலாமா? என்னப்பா போவானா? ஆனால் இந்த இது இருக்கும் அப்படியே இந்த இடத்துல ஸ்டாண்டு காலி. ஏன்னா அங்கே பாருங்க, அங்கே கண்களுக்கு என் ஸ்டாண்டு தெரியுது, சேண்டு தெரியுது, சேண்டு. ராக்கெட் எடுக்காமடா போகிற உப்புரா போவ. போய் அதை ஸ்மெல் பண்ணிட்டு ஸ்டெயின் கிளாஸ் பண்ணுறத காட்டுறேன் ப்ளீஸ். ஒரே ராக்கெட்டில் வந்துடுவோமா வீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். போயிடுறா அப்புறமா போயிடு. நம்ம நாள் என்றைக்குமே விடாமுயற்சி போயிட்டான். ஒரே இதில் வந்தான். அப்படியே அப்படியே ட்ரிஃப்ட் அடிக்கணும் கீஸ், அப்படியே ட்ரிஃப்ட் நானே சொல்லிக்க வேண்டியதான். இதில் ஒரு 1 ஸ்டாக்கை போட்டுவிடு, இதில் ஒரு இதை போட்டுவிடு. கல்கிற பாக்ஸில் சாண்டு இருக்குது. என்ன எதுலையுமே சாண்ட் இருக்க மாதிரி அறிகுறியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் சாண்ட் இருக்கும். அப்புறமா அவங்க தப்பு பண்ணும் இதில் தான் இருக்குது. ஒரு ஃபோட்டில் நினச்சி எடுத்தேன், இதில் தான் இருக்குது. அம்மா ரொம்ப ஆயிடுச்சு, தெரியும் வர மாட்டேங்கலாம். ஏய் அதை பாய். இதில் ஒரு ஸ்டாக், இதை ஸ்டாக் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு. இது போட்டு இதில் இருக்குது கைஸ். அப்போ எதில் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு. இதில் இருக்கிற கிளாஸ் எடுத்துக்கணும், இதையும் எடுத்துக்கணும். அப்பா இதுலேயும் இருக்கிறதையும் எடுக்கணும். 9 இருக்குது. இப்போ இதில் எங்கேயாவது போன் மீலே இல்லைனாலும் இங்கே பாருங்கள் கம்போஸ்டர்னு ஒன்று இருக்குது. என் சீடுன்னு அருமையாக நிறைய வச்சுருக்கிறேன். அதை எடுத்து வாட்டனா போதும், சொருக்கு வரும். இன்னும் ஏதாவது போன் மீல் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனாலும் ஓகேடா. ஓகே இப்போ அப்படியே வைப்பான், அப்படியே அந்த அடையாளத்தை தான் டையோட அடையாளத்தை தான் வீஸ் மாற்றிருக்காங்க. டையோட மாற்றல நான் வரல, நான் பங்கு வரல. டேய் நான் இதுக்கு மேலே என்னடா வேணும்? ஓ இப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். இப்படிலாம் படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா வீஸ். முட்டை கோழி முட்டை, நல்ல முட்டை, நாட்டு முட்டை. ஏன்டா இருக்குல்ல, நான் கோழி வெளியே வந்துடுறேன். ஓகே மகேஷ் இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கண்டி பண்ணுறேன். ஒரு ஸ்டாக் பார்த்துமா, நிறைய ஸ்டாக் எத்தனை வச்சுருக்கான்? 5னா 5 ஸ்டாக் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இங்கே பாருங்கள், உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மழை வருது, அதை விட்டுருவேன். அது இல்லை, இங்கே பாருங்கள், இது வச்சுட்டேன்னா இது எடுத்துட்டேன்னா அப்போ பாருங்கள் எப்படி
அப்படியே என்ன பண்ணணும்னா கைஸ், இந்த நடுவில் தேவையான டை வச்சுட்டேன்னா அப்படியே கிளாஸ் எடுத்து இப்படி தேவையான பிளாக்ஸ்லாம் அப்படியே அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இப்படி இழுத்துடணும் கைஸ், இழுத்துடணும் அப்படியே தடைவிடணும். ஐ மீன் அப்படியே இது பண்ணும் கைஸ், சொல்கிறது புரிஞ்சுல, அவ்வளோதான் கைஸ். இதுதான் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னே ஒரு தனி இதுவும் பண்ணிட்டேன். தனி ஒரு சல்கர் பாக்ஸு செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பத்த மாட்டேங்குது கைஸ் சல்கர் பாக்ஸ். ஆனால் சல்கர் செல்லெல்லாம் ஊட்பட்டதற்கா அதனால் பிரச்சனை இல்லை. எம்எல்டி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். டச்சு விட்டு போச்சு. நான் டச்சு விட்டு போனாலும் டச்சு விட்டு போச்சு, புரியல. டைம் ஆனாலும் கரெக்டாக பண்ணுன்னா அடே மடம் பாட மடம் பண்ணிட்டு போயிடணும் எம்எல்டியெல்லாம். ஆனே இது மேலே கிளாஸ் இல்லைல்லடா. எப்படி இப்போ பாருங்கள் கைஸ் காட்டுறேன். டை காலி ஆயிடுச்சு கைஸ். இந்த இது மேலே இருந்துச்சு, இது அப்படியே இங்கே விட்டுருங்க. இது எப்படி தொட்டுட்டு இந்த இடத்துல தடை விட்டுருங்க கைஸ். டேய் உன்னை கூப்பிட்டனால கோஆப்ரேட் பண்ணுற கொஞ்ச நேரம். அட படமா இது இது இப்படி சுடு கையில் சுடு. இப்போ இதெல்லாம் வராதாடா. என்ன அவன் காய்ச்சலாம். இதே எப்படியே போன் மீல் ஆக்கணும், அடுத்தது இதை டை ஆக்கணும், அடுத்தது கிளாஸ் ஆக்கணும். சரி எவ்வளோ வேலை தம்ப எல்லாம் பெரிய வேலைடா. ஏன் எவ்வளோ பண்ணுறீங்க? தப்பாக வைக்கிறேன். அடே சொய் இதெல்லாம் தெரியாமல் இத்தனை வருஷமாக இருந்தேன். ஒரு வருஷமாக நம்ம வச்சுருந்தேன் இருக்கிறேன் வீஸ் நினைக்கிறேன்ல. ஃப்ரீ ஃபயரில் 2-3 மாதமாக இருக்கிறேன். ஏன்னா லெவல் 50 வந்துட்டேன். அப்படி இருந்தானோ பார்த்துக்கோங்க வீஸ், பார்த்துக்கோங்க. அடே இப்படி தடை விட்றா ஒரு ஸ்டாக்கு மேலே வந்துடுச்சு. போதுமானது. இது மேலே பத்தாது கைஸ், இது சத்தியமாக பத்தாது. இதுக்கும் பத்தலைன்னா அந்த இடத்துக்குலாம் பற்றி கிளம்போம். நம்ம போமா கைஸ். அங்கே தான் இங்கேருந்து தெரிலது. கண்கள் இருந்தால் எங்கள் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டால். 2026 எப்படிக்காவா இந்த இடத்துல எந்த பக்கம் கட்ட போகிறேன்னா அந்த மலையில் கட்ட போகலான் இருக்கேன். இல்லை மலையில் கட்ட வேணாம் கைஸ், அந்த மலையே வேணாம். அது என்னடா, அந்த நான் கூட அங்கே இருக்கேன். இப்போ புதுசாக கட்டின மாப்பாம் தெரியுதோன்னு நினச்சேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை விட்டுருங்க. எப்படா இப்படிலாம் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீ அடுத்த வீட்டில் கன்னியூ பண்ணிக்கலாம்ட்டு சொல்கிறேன் கைஸ். ஏன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, 1/2 hour ஆயிடுச்சு. இதுக்கே டைம் அதிகமாகிடுச்சு. பங்கு கொஞ்சம் நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் பங்கு. நான் இந்த இது வேலை செய்யாமல் கூட வர்றதால கைஸ். ஏன்டா வெட்றாங்கன்றாது குறைச்சிருக்கு பங்கு. வேணாம் டைம் 2 தப்பு பங்கு வந்துடு. வரான்டா வந்துட்டான்டா. இதுதான் கிரேவல் தானே இது. சூப்பர்ரா கைஸ். நான் கிரேவல் மவுண்டன் பார்த்துருக்கேன்ல. கிரேவல் மவுண்டன் இருக்குது கைஸ். அது தெரியாமல் நான் போய் கஷ்டப்பட்டு கிரேவல் இது பண்ணிட்டு இருந்தேனே. நான் மண்ணு மேலே கொண்டே மறந்து போயிட்டேன் கைஸ். கிரேவல் தேவைப்படும், அப்புறமா காங்கிரீட் இருக்கும் தேவைப்படும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் இதுதான் ப்ரிப்பரேஷன் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இதுவும் ஒரு ப்ரிப்பரேஷன். ஓகேவா கைஸ்? எப்படி ராக்கெட்டே இல்லைன்னா நாங்களும் போட மாட்டோம். இப்படியே வில்லேஜ் போய் கேட்டுமே ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கிற மாதிரிங்களா? எப்படி கண்டுபிடிச்ச வில்லேஜுக்கே எப்படி மாதம் இந்த வில்லேஜ் எப்படி வேலை செய்யலை, அதை விட்டுருங்க. இங்கே தான் கைஸ் அந்த கிரேவல் மவுண்டன் இருக்குது.
யோய் 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 யோய். இது ஒரு கடல் தான் கைஸ். இங்கே இருக்கு பாருங்க, கிரேவல் மவுண்டெயின். கிரேவல்குள்ளே மவுண்டெயின் இருக்குது, அங்கேயுமே இருக்குது. அங்கே வந்து இதோட பெரிய மவுண்டெயின் இருக்குது, இங்கே குட்டி மவுண்டெயின். லாவாவாக இருக்குது. ஓகே ஓகே கைஸ், ஆனந்தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டட்டா டட்டா.